மைலுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ரேஷியோ போட்டோம்னா அதோட ரேஷியோ விகிதம் என்னவா இருக்குன்னா பண்ணுறாங்க கேட்குறாங்க. இதில் பாருங்களேன், வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து பார்த்தினாக்கா மைலில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தினாக்கா கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. விகிதத்தை நம்ம ரேஷியோவில் எழுத சொல்ல ரெண்டுமே பார்த்தினாக்கா ஒரே அளவாக இருக்கணும். ஒன்று ரெண்டுமே இருந்தால் ரெண்டுமே மைலில் இருக்கணும், ரெண்டுமே இல்லைனா என்ன பண்ணணும், கிலோமீட்டரில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா ரெண்டுமே என்ன பண்ணுறேன்னா கிலோமீட்டராக மாற்றுறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 1 மைல்ஸ் ஈக்குவல் எவ்வளோ கிலோமீட்டர்னாக்கா 1.6 கிலோமீட்டராக இருக்கும். இப்போ நம்ம 20 மைல்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 20 மைல்னாக்கா அப்போ 20 × 1.6 மல்டிபிள் பண்ணால் கிலோமீட்டராக மாறிடும். எவ்வளோ வரும்னாக்கா மல்டிபிள் பண்ணால் 32 கிடைக்கும். அப்போ எழுதிடலாம் 20 மைல்ஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும், 32 கிலோமீட்டர் ஆகிடும். அப்போ ரேஷியோ விகிதத்தை எழுதணும் நம்ம. எவ்வளோ கிலோமீட்டரு, 25 கிலோமீட்டருக்கு. அப்போது இதனுடைய வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு பார்க்கணும். எதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போது என்ன விடையாக இருக்குனாக்கா 32:25